விசுவாசத்திலே அவள் 2 பேரும் சளைத்தவர்கள் அல்ல. 2 பேரும் ஒரு மனமாக விசுவாசத்திலே ஓடினவர்கள். அதான் அவர்களை விசுவாசிகளின் தகப்பனாக ஆண்டவர் முன்னிறுத்தி இருக்கிறார். எனவே இவர்களும் வாழப்போகிற வாழ்வுக்கு விசுவாசம் தேவை, செய்ய போகிற ஊழியத்துக்கு விசுவாசம் தேவை, நாம் அடைய போகிற பரலோகத்துக்கு நமக்குள் விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் பிழைக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. எனவே விசுவாசம் என்பது 2 பேருக்குள்ளும் இருக்கிறது, நன்றாக அது வளர்ந்திருக்கிறது. ஆனா இப்ப அது என்ன செய்யப்படணும்னா அதுல 2 பேருக்கு ஒரு ஒருமனம் வரணும். அல்லேலூயா. அவர் விசுவாசத்தில் அவர் ஓடுறது அப்படி அல்ல, 2 பேரும் ஒத்து ஓடுகிறது. அதுதான் வெற்றியை கொண்டு வரும். எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. 11ஆம் வசனம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. விசுவாச வீரர் பட்டியல்ல கணவனையும் மனைவியையும் பேர் சொல்லி எழுதுனது இவங்களைத்தான். மிக விசேஷம். 2 பேருக்கும் ஒரே மேட்டர் தான், விசுவாசத்திலே வீரர்கள். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் மெசொப்பொத்தாமியா நாட்டில் இருக்கும் பொழுது கானானுக்கு செல்ல அழைக்கப்பட்டார். கானான் எப்படி இருக்கும், கானானுக்கு போற வழி எப்படி இருக்கும் ஒன்றும் தெரியாது. கானான்ல போய் எங்க தங்குறது, ஏதாவது கான்டாக்ட் அட்ரஸ் இருக்கா, ஒன்று கிடையாது. கர்த்தர் சொன்னார் நீ போ என்று. அதை நம்பி கீழ்ப்படிந்து மகா பெரிய விசுவாசம், என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு ஆபிரகாம் புறப்பட்டார். அந்த ஆபிரகாமோடு கூட கேள்வி கேட்காமல் சாராளும் புறப்பட்டார். அல்லேலூயா. 2 பேருக்கு இருக்க விசுவாசத்தை பாருங்க. ஏங்க போய் ஒரு சுத்தி பார்த்துட்டு வாங்க, அதுக்கு பிறகு நான் வாரேன். அப்படி அல்ல, அவளும் கூடவே என்ன இருந்தாலும் சரி, நீங்க அனுபவிக்கிறத நானும் அனுபவிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கிற அந்த கர்த்தரை தான் நானும் விசுவாசிக்கிறேன், அவர் வார்த்தைக்கு நம்ம சேர்ந்து கீழ்ப்படிவோம். என்ன அழகான ஒரு விசுவாசம். ஆபிரகாமும் வல்லமையான விசுவாசக்காரர். என்னை அழைத்தவர் என் மனைவியை நடத்துவார் என்கிற தைரியத்தோடு தான் முதல்ல குடும்பமா புறப்பட்டார். இந்த காலத்திலாம் அப்படி போக மாட்டார்கள். ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போங்கன்னு சொன்னா உடனே பாஸ்டர் ஒரு 1/2 மணிக்கூர் கழிச்சு உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லி 1/2 மணிக்கூருக்குள்ள அங்க ஒரு 10 போன் அடிச்சிருவார்கள். அங்க எப்படி இருக்கு, காம்பவுண்ட் இருக்கா, மரம் இருக்கா, செடி இருக்கா வரைக்கும் எல்லாம் விசாரிச்சு அதுக்கு பிறகு பதில சொல்லுவார்கள்.